ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 13 ஸ்லோகம் 34 இந்த அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சேத்திரஞனுடைய இந்த சம்பந்தத்தை நாம் எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டிய மகத்துவம் என்ன, தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோயிங் தி புருஷா அண்ட் பிரகிருதி, சேத்ரன் அண்ட் சேத்ரஞன் அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். சப்தத்தின் தத்துவார்த்தத்தை அறிந்து கொள்ளும் வல்லமையுள்ள அர்ஜுனா. சோ இது கவிதை நயத்திலேயே நம்ம ஞானதேவர் எழுதுறதுனால அர்ஜுனன்ட்ட பாவார்த்த தேவிக்கு அவர் பாவத்தோடையே எந்த ஒரு விஷயமும் சொன்னால்தான் மண்டைக்குள்ள போகும் அப்படின்ற இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசுறது ஞானதேவருடைய வழக்கம். சப்தத்தின் தத்துவார்த்தத்தை அறிந்து கொள்ளும் வல்லமையுள்ள அர்ஜுனா. அது என்னங்க அது? ஒவ்வொரு சப்தத்திற்கும் பின்னணியில் உள்ள தத்துவம் என்ன? சப்தம் அப்படிங்கிறது நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு சப்தம். அந்த சப்தத்துக்கு பின்னணியில ஒரு தத்துவம் இருக்குமே, அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிறது வெறும் சப்தம் தான். ஆனா அந்த சப்தத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் பின்னாடியும் ஒரு தத்துவமே அடங்கி இருக்கும். அந்த தத்துவத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த தகுதி உள்ள, அந்த வல்லமை உள்ள அர்ஜுனா அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இங்க அப்புறம் சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னா அதை தானே புரிஞ்சுக்க போறாங்க, வேற என்னதை புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இட் டசன்ட் மீன் லைக் தட். ஒரே சப்தத்தை 100 பேர் 100 விதமா எடுத்துக்கிறாங்கன்றது உண்மைதான். அப்போ அது உண்மையான தத்துவம் என்னன்றதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? அப்ப அவனுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவன் அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அவன் இதுதான் ரைட்டுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு, தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளும் வல்லமையுள்ள அர்ஜுனா அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஈச் ஒன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறான்னா எது உண்மைன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, சோ சிம்பிள். உன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை கிளட்டி வச்சுட்டு நீ பார்த்தேன்னா அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இல்ல. ஸோ வெரி ஈஸியஸ்ட் டெக்னிக், நீ உன் ஈகோவை தூக்கி அவர் காலடியில வச்சுட்டு சரணாகதியில் இருந்து கொண்டு நீ இதை படிச்ச அப்படின்னு சொன்னா கிளியர் கட்டா வாட் ஹீ இஸ் திங்கிங் அப்படின்றது உனக்கு புரியும். நீ உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன அறிவு இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறைவா நான் உன்னிடம் சரண் புகுகிறேன் என்று ஒப்படைத்து விட்டு நீ இந்த விஷயத்தை படிச்ச அப்படின்னா அவர் என்ன நோக்கத்துல எழுதினாரோ அது உனக்கு புரியும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் லைன். சப்தத்தின் தத்துவார்த்தத்தை அறிந்து கொள்ளும் வல்லமையுள்ள அர்ஜுனா, சேத்திரஞர்கள் நடுவிலே ஒரு சம்பந்தமும் இல்லாமையை தெரிந்து கொள்வதே பிரஞையாகும். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, சேத்திரஞன் இவ்விரண்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம் அப்படிங்கிறது. சம்பந்தம் இல்லைன்னா டோட்டலாவே சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பட் இங்க சொல்லப்பட்டது நோக்கம் என்னன்னா, நிறைய பேர் மாயையை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதனுடைய கொடுமையை விளக்குவதற்காக இந்த அத்தியாயத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். மாயை உண்மையாக முடியாது. சோ மாயை வேற, உண்மை வேற. சேத்திரம்ன்றது உண்மை, சேத்திரஞன் என்பது உண்மை, சேத்திரம் என்பது மாயை. அப்போ இந்த சேத்திரஞன் இவ்விரண்டும் ஒன்றல்ல அப்படிங்கிறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறது தாண்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் கடைசி ஸ்லோகத்துல ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சம்பந்தம் இல்லாமலேயே ஆனால் அதுவே தான் எல்லாத்தையும் மாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. சரி, இந்த இடத்துல அதையே தான் சொல்லி முடிக்கிறாரு. இப்படி இவை பரஸ்பர சம்பந்தமற்றிருப்பதை தெரிந்து கொள்வதற்காக புத்திசாலிகள் ஞானிகளின் வாயிலை கட்டி காத்து கிடக்கிறார்கள். அப்ப அந்த மாயை உண்மைன்னு நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதனால படும் அவலங்களை புரிந்து கொண்டு என்னையா இது எதுப்பா உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞானிகளின் காலிலே கட்டி தவம் கிடக்கின்றார்கள். எதுக்காகனா எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க எல்லாமே பொய்யா இருக்கே. ஆனா பொய்ன்னு ஒண்ணு இருக்கணும்னா ஏதோ ஒண்ணு உண்மைன்னு இருக்கணுமே. அந்த உண்மை என்ன, பொய் என்ன, இவற்றை புரிந்து கொள்வதற்கென்று தவம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லாபத்தை அடைவதற்காக மனிதர்கள் சாந்தி என்னும் தனத்தை தேடி சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். இந்த லாபத்தை அடைவதற்காக சாந்தி என்னும் தனத்தை தேடி வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் இந்த இடத்துல சாந்தி அப்படிங்கிற பாயிண்ட கொண்டு வந்திருக்காரு? சாந்தின்னா அமைதி, மனசுல சஞ்சலமற்ற ஒரு தன்மைன்னு வச்சுக்கோங்க. அது விருப்பு வெறுப்பு அற்று இருக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த சாந்திங்கிறது. அப்ப அட்லீஸ்ட் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளும் நோக்கம் உங்களுக்கு வந்துவிட்ட மாத்திரத்தில் மனதிலே அந்த விருப்பு வெறுப்பை தூக்கி வச்சுட்டு
குரு கிட்ட போகும்போது சாந்தியோட போங்க, விருப்பு வெறுப்பு இல்லாம போங்க. அப்படி போய் குரு கிட்ட காலடியில விழுந்து அவர்கிட்ட எது உண்மை பொய்ன்னு கேட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியும். தவமாய் தவம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாந்தி இல்லாம போய் உட்கார்ந்தாலாம் கிடைக்காது. அப்போ சாந்தியோடு விருப்பு வெறுப்பு இல்லாம அந்த சரணாகத பாவத்தோடு நீ குரு காலையில் பற்றி இருக்க வேண்டும் அர்த்தம். இதற்காகவே சிலர் சாஸ்திரங்கள் என்ற கறவை பசுக்களை தங்கள் வீட்டில் கட்டி வைத்துக் கொண்டு போஷிக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரங்கள் என்ற கறவை பசுக்கள்னா 24 hours சொல்லவே வேணாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆலந்தி தான். இங்க இருக்கக்கூடிய மகாராஜாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அப்படி இருக்கும். ஏன்னா 24 hours நான் ஸ்டாப் சாஸ்திர விசாரம் வேற ஒண்ணுமே கிடையாது வேலை. அதை மீறி ஒரு 2-3 hours அவங்க ரெஸ்ட் கிடைச்சதுன்னா வர்றவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா இந்த சாஸ்திரத்தை பத்தி தான் பேசுவாங்க. அவங்க டிஸ்கஷனும் சாஸ்திர விசாரம் தான். இப்படி சர்வ சதா காலமும் சாஸ்திர விசாரம் என்பதையே ஒரு தவமாய் போட்டு எதுக்குன்னா இந்த உலகம்ன்றது உண்மை இல்லை பொய். உண்மைன்னா என்ன, இந்த சேத்திரங்கினுடைய சம்பந்தம் என்ன, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான்டா எல்லாரும் இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இட் இஸ் சச் an important thing அப்படின்றத புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அறிந்து கொள்ள வேண்டிய யோகிகள் யோகாபியாசம் என்னும் ஆகாசத்தில் ஏறி அதில் சஞ்சரிக்கிறார்கள். யோகாபியாசத்தை பத்தி ரொம்ப டீடைலா நம்ம 6வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த யோகாபியாசம் எவ்வளவு கடினமானது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால யோகாபியாசம் அப்படிங்கிற ஆகாயத்தின்னா ஆக்சுவலி கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரிங்க யோகாபியாசம். இந்த கர்மயோகமாகட்டும், பக்தி யோகமாகட்டும், ஞான யோகமாகட்டும், 2 கண்ணையும் நல்லா விழிச்சுக்கிட்டு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பாட்டோட அனுபவிச்சுக்கிட்டு நம்ம செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாதை இந்த யோகா அபியாசம் இருக்கு. கண்ணை மூடிட்டு உட்காரு. உன்னுடைய எனர்ஜி சுசும்னா நாடி வழியா மேல போற மாதிரி நினைச்சுக்கோ. அவ்வளவுதான். அது எங்க உள்ள என்ன நடக்குது, உள்ள குண்டலினி போட்டு என்னென்னமோ நடக்குதுன்னு பயங்கரமா 6வது அத்தியாயத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது உடம்பெல்லாம் பிச்சு பின்னு என்னென்னமோ பண்ணி அப்புறம் ஒவ்வொரு நாட்ஸ் லைக் பந்தங்கள், குட்டியான பந்தம், மூல பந்தம் எல்லாத்தையும் பியோஸ் பண்ணிட்டு அது வெளியே அப்புறம் அது சகசிரத்துக்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி தட் எனர்ஜியாகவே நீ மாறி விடுவார். ஸோ இந்த பாடி நீ இல்லைன்னு புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகாபியாசமும் கூட கடைசியில எதற்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையை உணர்த்துவதற்காக. இந்த உடல் உண்மை அல்ல, இந்த உடலுக்கு அடித்தளமா இருக்கின்ற அந்த உண்மை தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் யோகாபியாசமும் வந்திருக்கு இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி சேத்திரங்களுடைய சம்பந்தத்தை அந்த யோகாபியாசம் மூலியமாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஆனா என்ன ஆகாயத்தை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிளைண்ட் பாத்துங்க. we don't know what will happen at this time. கரெக்டா போயிட்டு இருக்கேன், நான் போகலையா, என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு மண்ணும் புரியாது. நம்ம முடிக்க உட்காந்துட்டே இருக்கணும். அட் ஒன் பாயிண்ட் we will realize that அப்படிங்கிறது யோகாபியாசத்தினுடைய மகிமை. சரியா? இதுக்காக அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. எனக்கு ஞானதேவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா எல்லாத்தையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. தியான யோகம் படிக்கும்போது தியானத்தை விட சிறந்தது ஈஸியானது எதுவும் இல்லை அப்படின்னு. அடுத்த யோகத்துக்கு போகும்போது அதை விட சிறந்தது ஈஸியானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இட் இன்டைரக்ட்லி இண்டிகேட்ஸ் தட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் எவ்ரிதிங் அப்படின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. எனிவே இந்த இடத்துல ஆகாசத்தை கட்டி கிடக்கிறார்கள். ஸோ ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், மகத்துவத்தை உணர்த்துவதற்காக. சேத்திரங்கினுடைய மகத்துவத்தை உணராமல் நீங்க வாழ்ந்தீங்கன்னா வேஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி பலவிதமான சாதனங்களை அனுஷ்டித்து தீர வேண்டும் என்ற ஆசை மனிதர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் சரீரம் முதலான அனைத்தையும் திருணமாய் மதிக்கிறார்கள். திருண அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே புல்லு, திருண அக்னி மேலே, புல்லு மாதிரி அப்படின்னு அர்த்தம். சரியா? சரீரத்தை கூட புல்லா மதிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். சிலர் சாதுக்கள் பாதுகையை மிக்க பிரீத்தியுடன் தலைமையில் தரித்துக் கொள்கிறார்கள். நெக்ஸ்ட் இங்கே நம்ம again ஆலந்தி is again the another best example. நேரம் பார்த்தாலும் சாதுக்கள் சாதுக்கள் சாதுக்கள். ஐயோ இந்த நாளைக்கு காலையில ராமர் கோயில் திறக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். அது இந்தியாவுலாம் வேற லெவல்ல ஒரு கொண்டாட்டம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆலந்தி பாத்தீங்கன்னா அரண்டு விழுந்திருக்கு. ஒவ்வொரு போஸ்ட் கம்பத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பம் உயரத்துக்கு மஞ்சள் துணி, என்ட்ரி, எங்க எக்ஸிட்,
எல்லா ஆளுந்தினுடைய நாலா பக்கத்திலும் வேற லெவல்ல வெறும் ஒரு ஒரு மஞ்சள் கலர்லயே உள்ள போயிட்டு மஞ்சள் கலர்லயே குளிச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துற மாதிரி ஆளுந்தையை மாத்தி வச்சிருக்காங்க. சரியா? சோ இதெல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அபியாசம்னு வச்சுக்கோங்களேன். இப்படியும் அந்த ஆன்மீக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது, ராமர் பட்டாபிஷேக் கோயில் திறப்பு விழா நடக்குது அப்படிங்கிறத இந்த அளவுக்கு ஒரு விமர்சையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, வை ஆலந்தி இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னா, இட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் டவுன் அப்படிங்கிற ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துல ஒரு சரௌலி இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்கு, அங்கெல்லாம் அவ்வளோ விசேஷமா இல்லை. பட் இங்க வந்து வேற லெவல்ல வந்து விமர்சையா இருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஸ்பிரிச்சுவல் டவுன். அப்போ இங்க ஏன் இத்தனை பேரும் வர்றாங்க, இவருடைய நோக்கம் என்ன? ஜஸ்ட் இந்த கஷேத்திரங்களுடைய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆங்காங்கே சத்சங்கங்கள் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. எதுக்காக? இதை புரிந்து கொள்வதற்காக என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் ஞான சாதனங்களை தேடி வைத்துக் கொண்டு அந்தராத்மாவில் நிச்சயமான புத்தி உடைந்தவர்களாய் கஷேத்திரஞனின் வித்தியாசத்தை எவர்கள் உள்ளபடி தங்கள் அனுபவபூர்வமாக அறிகிறார்களோ அவர்களுடைய ஞானத்தின் முன் என்னுடைய ஞானம் அனைத்தையும் திருஷ்டி சுற்றி போடுவே. என்னங்க சொல்றது? ஏன் ஒருத்தன் கஷேத்திரனுடைய இந்த உண்மை தத்துவத்தை உள்ளவாறு புரிந்து கொண்டு அதில் எக்ஸ்ட்ரா ஒரு அண்டர்லைன் போட்டு அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு விட்டானோ அவனுடைய ஞானத்திற்கு என்னுடைய ஞானத்தையே திருஷ்டி சுற்றி போடுவேன் அப்படின்னா, he is the greatest of all great. இதை விட வசதியானது எதுவுமே இல்லை. என்னுடைய ஞானத்தையே அதுக்கு முன்னாடி திருஷ்டி சுற்றி போடுற அளவுக்கு it is such a great ஞானம். So therefore again எந்த அளவுக்கு அந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது வலியுறுத்தி சொல்லியிருக்காருன்றதுக்காகவாவது we should always try to implementங்க. அனுபவபூர்வமா அனுபவிக்க தலைப்படணும். இந்த உடல் நான் அல்ல, இந்த உடலுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற, இந்த உடல் மட்டுமல்ல இந்த உலகமாக இருக்கின்ற அத்தனைக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற அது நான், அந்த ஆத்மஸ்வரூபம் நான், அது உண்மை நான், இதுவெல்லாம் நானே மாயையாக தென்படு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இட்ஸ் கோயிங் அகெயின். ஸோ ஐ வில் ஸ்டாப் நவ். நாளைக்கு தொடர்ந்து இங்கே படிக்கிறேன்.